உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? ஐயோ, இவங்க எல்லாருக்கும் நான் எங்க போறேன்னு விளக்கம் சொல்லியே டயர்ட் ஆயிடுவேன் போல இருக்கே. மாப்ள, எங்க போறீங்கன்னு கேட்டேன். யோசிக்கிறீங்க? அது வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? வேலையா? போயிட்டு வாங்க. சரிங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. வாக்கா வா. பாரு, இது நல்லா இருக்குல்ல? என்ன நிறைய புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கமா. கடையில செலக்ட் பண்ற மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ கொண்டு வரணும்னு சொன்னேன்ல. நிறைய கொண்டு வந்திருக்கமா. நீங்க கடையில போய் எடுக்கிற திருப்தி இங்கே கிடைக்குமா? அடி கேடு கெட்டவளே, உனக்கெல்லாம் ட்ரெஸ் ஒரு கேடா? அப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு எப்படிதான் வெளியில ரொம்ப நல்லவ மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நாடகம் ஆட முடியுதோ தெரியலையே. வெக்கம் கெட்டவன். எனக்கு வர கோவத்துக்கு துப்பாக்கி எடுத்து இவளையெல்லாம் சுட்டு தள்ளணும்னு வெறியா இருக்கு. இருக்கட்டும் டி, இருக்கட்டும். சீக்கிரமே இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். இந்த புடவைய கொடுங்க. ரேவதி கிட்ட இந்த புடவைய சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொடுத்ததாவே நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மயில் வாகன செய்யறா. ஓகே சரி நாட்டாம. அப்ப நான் வரேன் பாட்டி. ஓகே பாட்டி. ஐயோ அப்பா, ஒரு வேலையை செய்ய சொல்றதுக்கு இவனுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படியோ புடவை போய் சேர்ந்தா போதும். இங்க பாரு, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குக்கா. என்னங்க இது? இதுவா? சாப்பிடுறது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தப்பா, அதை இந்த பேக்ல வச்சிருக்கேன். சர்பத் குடிக்க போறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட என்னப்பா நீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுல அடுத்தவங்க தலையிடக்கூடாது நீ தானே சொன்ன. இப்ப எதுக்கு என்னோட விஷயத்துல நீ கேள்வி மேல கேள்வி கேட்கிற? என்னுடைய ஸ்நாக்ஸ் என்னுடைய உரிமை. ரொம்ப விவரமா பேசுறதா நினப்பு. அது எல்லா விவரமும் உள்ளுக்குள்ள இருக்கு, அப்பப்ப வெளியே வரும். எங்க அம்மா எதுக்கு மாப்பிள்ள கூப்பிட்டாங்க உங்களை? இத குடுக்கதான் மாமா. பையில என்ன மாப்பிள்ள இருக்கு? புடவை இருக்கு மாமா. புடவையா? புடவை எதுக்கு உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க? இத ரேவதி கிட்ட குடுக்கதான். ஐயோ மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அட என்ன மாமா, கார்த்தியை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நீங்களும் நானும் எப்படி நம்புறோமோ அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் நம்புறாங்க. அதனால முகூர்த்த புடவைய மாப்பிள்ளை வீடுதான் எடுத்து தரணும்னு சொல்லி இந்த புது புடவைய என்கிட்ட கொடுத்து ரேவதி கிட்ட எப்படியாவது சேர்த்திருப்பான்னு சொன்னாங்க. அதான் இது. வெரி குட். என்னத்த வெரி குட்? இதை எப்படி உள்ள எடுத்துட்டு போய் கோர்த்து வருதுன்னு தெரியாம நானே திரு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட் சொரி குட்னுட்டு. மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த புடவைக்கு என் பொண்ணு ரேவதி கிட்ட போய் சேர தெரியாதா? அதெல்லாம் தன்னால சேர்ந்துரும். ஆமா, 2 கால்ல புடவை தனியா நடந்து வந்திருக்கு, அதுவே நேரா போய் அங்க உட்காந்துரும். ஏன் மாமா நீங்க வேற நேரம் காலம் தெரியாம காமெடி பண்றீங்க? இந்த புடவை அங்க இருந்து கொண்டு வந்தாச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. மாப்பிள்ள, ஏதாவது யோசிங்க மாப்பிள்ள, ஏதாவது ஐடியா பண்ணுங்க, உங்களால முடியும். ஆமா, உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன வாயா வலிக்குது? செய்யற எனக்கு தானே தெரியும் டென்ஷன். மாப்பிள்ள, ஒரு டென்ஷன் வேணாம் மாப்பிள்ள, நானே ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஐடியாவா? என்ன ஐடியா? உள்ளுக்குள்ள எல்லாரும் புடவையை செலக்ட் பண்றதுல ரொம்ப மும்மரமா இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த புடவையை கொண்டு போய் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே புடவை, அதோட சேர்த்து கலந்து இந்த புடவை ரேவதிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நானும் ஆமா இதுதான் ரேவதிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சூப்பர் ஐடியா மாமா. மாப்பிள்ள, நாம 2 பேரும் சேர்ந்து சொல்ற விதத்துல சொன்னா ரேவதி ஒத்துக்குவா. அம்மா கொடுத்த புடவை ரேவதி கிட்ட போய் சேர்ந்துடும். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ மாமா, அப்படியே கட்டி பிடிக்கலாம் போல இருக்கு. சூப்பர் ஐடியா மாமா. சீனியர் சீனியர் தான், ஜூனியர் ஜூனியர் தான். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம், சக்சஸ் பண்ணுவோம். சரி ஏங்க, இந்த புடவை நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா ரேவதி. இந்த புடவை கலர், டிசைன் எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதே எடுத்துக்கம்மா. அப்பா, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த புடவையே நீ எடுத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, நான் இதை எடுத்துக்கலாமா?
எனக்கும் பிடிச்சிருக்கு, உன் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, இதை எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த சேலைய முன்மொழிஞ்சது நானு. என்ன நடக்குது இங்க? எப்பவுமே இவங்க நம்ம பேச்ச 10 பைசாக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னடானா நம்ம சொன்ன புடவைய அத்தை எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. மயிலு, உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்ப சரி அம்மா, நான் இந்த புடவை எடுத்துக்கிறேன். ம். என்ன ராஜா, இப்ப வச்சு என்ன பத்தி உனக்கு புரிஞ்சிருக்குமே. வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே கொஞ்சம் வேறமா தான் இருக்கீங்க. ச்சே, கடைசியில இந்த லூசு பைய சொன்ன புடவையை எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்களே. சரியான லூசு குடும்பமா இருக்கே. என்னாச்சு இவங்களுக்கு? பரவாயில்லையே, என் புருஷன் கூட நல்லா தான் செலக்ட் பண்றாரு. ஏங்க, எனக்கும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ரோகுமா, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாங்க, நீங்க செலக்ட் பண்ணுங்க. ரேவதி கல்யாணத்துல நீங்க செலக்ட் பண்ண புடவையா தான் நான் கட்ட போறேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல. பேசுறது நீதானா ரோகு? இதெல்லாம் கனவில்லையே. மாமா, இது கனவில்ல, நிஜம். உங்க வைஃபுக்கு நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இப்ப பாரு ஃபயரா மயிலி எப்படி வேலை பாக்குறான்னு. யோ, ஒரு 4-5 புடவை தூக்கி போடியா. இந்தாங்க. பாருங்க. என்னது? ரெட், ஒயிட், ராமர் ப்ளூ, ஆரஞ்சு. மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. டார்லிங், இந்த புடவை உனக்கு மேட்சிங்கா இருக்கும். உனக்குனே தயாரிச்ச புடவை மாதிரி இருக்கு. என்ன டிசைன், என்ன பார்டர், என்ன கலரு, சும்மா ஜம்முன்னு இருப்ப. இத மட்டும் நீ கட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வந்தன்னா பொண்ணு அவளா நீயான்னு சந்தேகமே வந்துருனா பாத்துக்கையே. துர்கா, சுவாதி, நீங்க புடவை எடுத்துட்டீங்களா? நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம்மா. அப்புறம் ஜென்ஸுக்கு தேவையான பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கமா? காட்டு. இத அவர்ட்ட கொண்டு போய் கொடுங்க. மாப்ள, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கங்க. அப்படியா? இந்தாங்க சார். கொடுங்க. திஸ் இஸ் ஓகே. திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அத்தை, இத நான் எடுத்துக்கிறேன். அத்தை, மாமா, இத நான் எடுத்துக்கிறேன். மாமா, எடுத்துக்க மாப்ள. தேங்க் யூ. மகேஷ்க்கும் பட்டு வேட்டி சட்டை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் புடவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ரேவதி. மாமா, நீங்க என்ன ட்ரெஸ் எடுக்கலையே? எடுத்துக்கோங்க மாமா. ஆட என்ன மாப்ள, எனக்கா நீங்களே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. வாட் மாமா, இப்ப எடுக்கிறேன் பாருங்க. மாமா, திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இதா உங்களுக்கு. ஐ அம் செலக்டட். அம்மா, உங்களுக்கு புடவை நான் செலக்ட் பண்ணட்டுமா? இது கேட்கணுமா? நீயே செலக்ட் பண்ணு. சரிம்மா. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்கும்மா. இந்த கலரே உங்ககிட்ட இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.